Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. Date 5/6/2026. இந்த வீடியோவை ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு டெமோ வீடியோவோடு வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்னால தான் டிலே ஆகிடுச்சு. காலையிலேயே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோ அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம்சிசி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. எம்சிசி வெப்சைட்டில் வந்துட்டு அதில் உங்களுக்கு அது கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதில் யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். எம்சிசி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு வந்தீங்கன்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2026 அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதன் பிறகு இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன்இன்னு இருக்கும். இதில் போகக்கூடாது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்னு இருக்கும். அந்த நியூ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் இங்கே இருக்குது பாருங்கள், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அதன் பிறகு இதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட் நேம், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு டூ யூ விஷ் டு சேவ் எஸ் கொடுத்துருங்க. இப்போ நீட் ரோல் நம்பர், உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டையோ அட்மிட் கார்டு, ரீநீட்டினுடைய அட்மிட் கார்டையோ எடுத்து வச்சு அதனுடைய ரோல் நம்பர் கொடுங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, கேண்டிடேட் நேம் கொடுங்க, மதர் நேம் டைப் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, டே, மந்த்து, இயர், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பின் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுக்கு ரோல் நம்பர் டைப் ஆகிருக்கும், மதர் நேம் டைப் ஆகிருக்கும். அதன் பிறகு அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு இங்கே அப்படியே காப்பி ஆகிருந்துருக்கும். இமெயில் ஐடியும் காப்பி ஆகிருந்துருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, நியூமரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? புரியாதவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டூ யூ விஷ் டு சப்மிட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதே போல் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அப்புறம் செக்யூரிட்டி பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஃபார் ஃபைனல் சப்மிட் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு டூ யூ விஷ் டு சேவ் அதையும் கொடுத்துருங்க. இப்போ என்ன முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் என்னவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது டிக் காமிக்கும். மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சு, இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணியாச்சு, வியூ எடிட் ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் இது கம்ப்ளீட்டடுன்னு காமிச்சிருக்குது. ஸோ இது டிக் காமிச்சிருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அப்ளை ஃபார் செக்ஷன், கான்டாக்ட் டீட்டெயில், அப்லோட் டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட் இதை கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு. ஸோ ஜெண்டர் மேல் கொடுத்துருங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலாக கொடுங்க, இல்லை தேர்ட் ஜெண்டராக இருந்தால் தேர்ட் ஜெண்டர்னு கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி என்ஆர்ஐ தேவைப்படுதுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. டூ யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் என்ஆர்ஐ எஸ் ஆர் நோ கொடுங்க. ரிலீஜியன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் கேட்டகரி கொடுத்துக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு உங்களுடைய பேங்க் டீட்டெயில், அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜையோ அல்லது
கேன்சல்டு செக் லீஃபையோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதன் பிறகு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுங்க, பேங்க் நேம் கொடுங்க, பிரான்ச் நேம் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா டூ யூ விஷ் டு சேவ்னு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ஆர் ஈக்குவலன்ட் டீட்டெயில் கொடுக்கணும். ஸ்கூல் நேம் இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதர் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதர் ஸ்கூல் நேமு, ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தா அதர் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் பாசிங் ஸ்டேட்டஸ், ஏன்னா பாஸ் பண்ணியிருந்தா தான் நீட் எக்ஸாம் எழுதவே முடியும். பாசிங் இயர் 26 முடிச்சிங்களா, 2025 முடிச்சிங்களா, அந்த இயரை போட்டுருங்க. +2 மார்க் ஷீட்டை பார்த்து ரோல் நம்பர் போட்டுருங்க. அப்புறம் பாசிங் ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணிங்களா இல்லை வேறு எங்கே அப்படிங்கிறது. அதன் பிறகு ஸ்கூலினுடைய பின்கோடு, அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் அண்டு அட்ரஸ் இதெல்லாம் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க் என்ன, கெமிஸ்ட்ரி மார்க் என்ன, பயாலஜி மார்க் என்ன, அதனுடைய டோட்டல் என்ன, இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளைடு ஃபார் ஆல் இண்டியா கோட்டா போட்டிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா 15%, டீம்டு, எய்ம்ஸு, ஜிப்மர் இதெல்லாம் தேவைப்பட்டால் அதையும் போட்டுக்கலாம். இல்லை நான் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போடுறீங்கன்னா அதை மட்டும் போடுங்க. எய்ம்ஸு, ஜிப்மர் ரெண்டும் சேர்ந்து போடுறீங்கன்னா இதை போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கேட்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ விஷ் டு சப்மிட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, டோர் நம்பர் கேட்கும், எந்த வில்லேஜு, எந்த லொக்காலிட்டி, நியர்பை போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் லொக்காலிட்டி, சிட்டி, டவுனு, கண்ட்ரி, ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள், பின்கோடு டைப் பண்ணுங்கள். இது ரெண்டும் சேமாக இருந்தால், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த பாக்ஸை டிக் பண்ணால் காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த விஷயமா இதை வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரீஃபண்ட் ஆகக்கூடிய அந்த பேங்க் டீட்டெயிலினுடைய பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா செக்லீஃப் இதை அப்லோட் பண்ணிடுங்க. அது வந்து 20 to 500 KB இருக்கணும். இதை முடிச்சாச்சு அப்படின்னா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அப்லோடட் அப்படின்னு டாக்குமெண்ட் அப்லோடட்னு வந்துடும். அதன் பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இதுக்கு வந்து இந்த நியூங்கிற இடத்துல பிளிங்க் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க்கினுடைய கேட்வே காமிக்கும். அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா, கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் எந்த பேங்க் கேட்வேக்குள்ளே வேணால் போகலாம். இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ப்ரொசீடு கொடுத்துருங்க. ப்ரொசீடு கொடுத்துட்டு இதில் நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதையும் முடிச்சுட்டு அதன் பிறகு ரெசிப்ட் வரும். ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2 நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஆல் இண்டியா கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, அப்புறம் வந்து என்ஆர்ஐ சீட்டு, இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை வீடியோவையும் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க.